உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884597186. இந்த மாவட்டத்திலே ஒரு குறுநில மன்னர் ஏழுமலை வஜ்ரவேலு. ஏழுமலை வஜ்ரவேலு அவர்தான்ப்பா ஏவாவேலு. ஏழுமலை வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. இவர் ஒரு நபர், ஒரு தனி நபர். இவருடைய ஆதிக்கம் சாதாரண ஆதிக்கம் கிடையாது. இவர் எல்லா கட்சியிலும் இருந்து இன்று திமுகவிலே இங்கே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திமுகவில் முதலமைச்சர். காரணம் என்ன? டப்பு மணி எவ்வளவுதான். இதை வைத்து என்ன பண்ண போறாரு? அதாவது இங்கே மேல்மா விவசாயிகள் இங்கே வந்தார்கள். அதாவது இன்னைக்கு விவசாயிகள் எங்கே பாதிக்கப்பட்டார்களோ அங்கே முதல் அங்கே சென்று குரல் கொடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த அடிப்படையில் மேல்மா அங்கே பகுதியில் பக்கத்தில் சிப்காட், இந்த செய்யார் சிப்காட் வளாகம் அலகு ஒன்றிலே 800 ஏக்கரிலே சிப்காட் அலகு ஒன்றிலே, அலகு 2லே 2000 ஏக்கர் எடுத்து விட்டார்கள். அலகு 3க்கு 3150 ஏக்கர் எடுக்க திட்டமிட்டிருக்கின்றார்கள். அந்த 3150 ஏக்கரில் 2700 ஏக்கர் மக்களுடைய நிலம். இது விவசாய நிலம், முப்போகம் விளைகின்ற நிலம். இது புஞ்ச நிலம் கிடையாது, நஞ்ச நிலம். இதெல்லாம் 2700 ஏக்கர். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 350-400 ஏக்கர் தான் அரசு. நான் கேட்கறது சிப்காட் வேண்டாம் நான் சொல்லலை. சிப்காட் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், தொழில் வேணும், இதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் விவசாய நிலத்தை அழித்து அங்கே எங்களுக்கு தொழிலும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். விவசாய நிலம் விவசாயத்திற்கு மட்டும்தான் இருக்கணும். இந்த நிலம் நம் முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகள் நம் முன்னோர்கள் அங்கே இந்த நிலம் உணவளித்த நிலம். நம் முன்னோர்களுக்கு நமக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகள் நம் சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும் இந்த மண். இடையில் வந்தவர்கள் நாம். இந்த மண்ணை அழிக்க நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. நமக்கு என்ன கடமை? நாம் இடையில் வந்தவர்கள் இந்த மண்ணை பாதுகாத்து நம் சந்ததியினருக்கு நாம் இந்த மண்ணை விட்டு செல்ல வேண்டும். இதை அழிக்க நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதற்காகத்தான் இங்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இது ஏதோ மேல்மா பிரச்சனை மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கே விவசாய நிலம் பாதிக்கப்பட்டாலும் அங்கே உடனடியாக சென்று அங்கே போராட்டம் செய்து அதை தடுத்து நிறுத்துவதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை. அது இது மேல்மா செய்யார் மேல்மா இருந்தாலும் சரி, அல்லது நெய்வேலி அங்கே பழுப்பு நிலக்கரி சுரங்கத்திற்காக 50,000 ஏக்கர் முப்போகம் விளைகின்ற காவிரி டெல்டா நிலம் இருந்தாலும் சரி, அல்லது அறிவுசார் நகர் என்று சொல்லி கும்மிடிப்பூண்டி அருகிலே 1700 ஏக்கர் முப்போகம் விளைகின்ற அந்த நிலம் இருந்தாலும் சரி, எங்கே நிலம் எடுக்க விவசாய நிலத்தை அழிக்கின்ற அந்த அரசை தொடர்ந்து எதிர்ப்போம். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா உலகத்தில் நம்முடைய விவசாயிகள்? எனக்கு அப்பா அம்மாவுக்கு பிறகு பெற்றோர்களுக்கு பிறகு கடவுளா நாம் பார்க்கிற விவசாயிகள், ஏன்னா நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் எங்கேயாவது போட்டிருக்காங்களா? உலகத்தில் நான் எவ்வளோ நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். இந்தியாவுக்கு அத்துணை மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக நமக்கு சோறு போடுற விவசாயிய குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கிறாங்க. வெக்கக்கேடியா திமுக, வெக்கக்கேடியா முதலமைச்சர், வெக்கக்கேடியா ஏழுமலை வஜ்ரவேலு, வெக்கக்கேடியா. நீங்க வெட்டி தலை குனியணும். மானம் ரோஷம் வெக்கம் எதுவும் கிடையாது உங்களுக்குலாம். விவசாயிகளை எப்படியா நீ குண்டர் சட்டத்தில் போடுவ? விவசாயிகளையா? உங்களை போன்ற இவங்க என்ன சாராயம் விற்கிறாங்களா? உங்களை போன்ற இவங்க கஞ்சா விற்கிறாங்களா? உங்களை போன்ற இவங்க உணவு கடத்துறாங்களா? உங்களை போன்ற இவங்க மணலை கடத்துறாங்களா? இல்லையா? நமக்கு சோறு போடுறாங்க, வயிற்றுக்கு சோறு போடுற விவசாயிகளை யாராவது குண்டர் சட்டத்தில் போடுவாங்களா? அதனால்தான் நான் சொல்கின்றேன், தமிழக விவசாயிகளே, தமிழக விவசாய பெருமக்களே, நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள்.
எங்கள் பின்னால் வாருங்கள், ஒன்று சேருங்கள். இந்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும். இங்கே வந்த நோக்கம் உங்களிடம் வாக்கு கேட்க நான் வரவில்லை, ஓட்டுக்காக நான் இங்க வரல. ஒன்னே ஒண்ணு நீங்க முடிவு பண்ணணும். இந்த நேரத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை எடுங்கள். அதுதான் முக்கியம். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. போதும், இவர்கள் ஆண்டது போதும். நாடகம் நாடகம் நாடகம். கோயம்புத்தூர் அன்னூர்ல 3000 ஏக்கர் அங்கே சிப்காட் அதற்காக நிலம் எடுப்பதற்காக அங்கே திட்டமிட்டிருந்தார்கள். அங்கே ஒரு சில கட்சிகள் எல்லாம் அங்கே போராட்டம் செய்தார்கள். உடனடியாக அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். ஆனால் இங்கே நம்முடைய மேல்மாவிலே செய்யாறிலே குண்டர் சட்டம், அடக்குமுறை, அச்சுறுத்தல், காவல்துறை 2000 பேர் 5000 பேர் ஏவி விட்டு இவ்வளோ பிரச்சனைகளை இங்கு மேல்மாவிலே. மீண்டும் சொல்கின்றேன், எங்களுக்கு தொழிற்சாலை வேண்டும், வேலை வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் வேண்டும். ஆனால் விவசாய நிலத்தை அழித்து எங்களுக்கு வேண்டாம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே எவ்வளவோ தரிசு நிலம் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம், அரசு நிலம் இருக்கிறது. அங்கே கொண்டு வாருங்கள், சிப்காட்டை கொண்டு வாருங்கள். இந்த மாவட்டம் நினைச்சு பாருங்க, இவங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு எவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அன்னைக்கு கூட நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன், விடியல் எங்கே. இந்த புத்தகம் நீங்க எல்லாம் படிக்கணும், ஆன்லைன்ல இருக்குது. இந்த புத்தகத்தில் தெளிவா போட்டிருக்கிறோம், திமுக தேர்தலுக்கு முன்பு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், இன்று வரை எத்தனை நிறைவேற்றிருக்கின்றார்கள் என்று தெளிவாக கொடுத்திருக்கிறோம். இதுல யாருமே தப்பு சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு திமுக காரன் கூட வாயை திறக்கல, பதில் சொல்ல முடியல அவங்களால. ஏன்னா எல்லாமே தெளிவா புள்ளி விவரங்களோட கொடுத்திருக்கிறேன் நான். இதுல இவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு, அதாவது இந்த விடியல் எங்கேன்னு போட்டிருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு உடைஞ்ச பாலம், ஏழுமலை வஜ்ரவேலு கட்டினது இந்த பாலம். 15 கோடி ரூபாயில தென்பெண்ணை குறுக்கே ஒரு பாலம், அது 3 மாசம் தாங்குச்சு. ஏன்னா அவ்வளவுதான் தரம், தரம் கெட்டவன்க வந்துடலாம். அதனால இதெல்லாம் நீங்க பார்த்துக்க. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவர்கள் வாக்குறுதி கொடுத்தது 505 வாக்குறுதிகள். அது இல்லாமல் தேர்தல் நேரத்தில் ஒரு 7 வாக்குறுதிகள், 512 வாக்குறுதிகள். 505 வாக்குறுதிகளில் அவர்கள் நிறைவேற்றியது வெறும் 66 வாக்குறுதிகள். இந்த புத்தகத்தில் இருக்கு எல்லாம். 505ல வெறும் 66 வாக்குறுதிகள். விகிதாச்சாரத்தில் பார்த்தனா வெறும் 12.94, 12.94, 13 கூட வச்சுக்கோங்க. ஆக திமுக ஆட்சிக்கு வந்து 50 மாதங்களில் அவர்கள் நிறைவேற்றியது வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். திமுக அரசு வெறும் 13% அரசு தான், 13 மார்க் தான் திமுக வாங்கியிருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் எவ்வளவு மார்க் எடுக்கணும்? குறைஞ்சது ஒரு 35 எடுக்கணும், இல்ல 40 எடுக்கணும். ஆனா திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாங்க? எவ்வளோ? வெறும் 13, வெறும் 13. இந்த 13 திமுக, இந்த 13 திமுகவை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இந்த 13 திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். இவர்கள் ஆள்வதற்கு தகுதி அற்றவர்கள், திறமையற்றவர்கள், பொய் சொல்கின்றவர்கள், ஏமாத்தக்காரர்கள், பித்தலாட்டக்காரர்கள். ஆக திமுக என்றாலே பொய் பொய் பொய். எத்தனை பொய்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதுல ஒரு வாக்குறுதி என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மாவட்டங்களை பிரித்து சிறிய மாவட்டம் நிர்வாகத்திற்காக நாங்கள் பிரிப்போம் என்று சொன்ன வாக்குறுதி. வெக்கங்கெட்டவங்களெல்லாம் 50 மாதங்கள் ஆகியும் இன்னும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாவட்டத்தை கூட இவங்க பிரிக்கல. அப்புறம் எதுக்கே நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க?
உங்களுக்கெல்லாம் மானம் எதுவும் கிடையாது ஐயா. ஒன்னு சொன்னா அது நிறைவேற்றணும் ஐயா. நீங்க உண்மையே உங்களுக்கு மானம் மரியாதை ரோஷம் ஏதா இருந்ததுன்னா நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்றணும். வந்து 50 மாதங்கள் இன்னும் ஒரு மாவட்டத்தை கூட உங்களால பிரிக்க முடியல இல்ல, பிரிக்கிறதுக்கு மனசு இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டிலே 2வது பெரிய மாவட்டம். முதல் பெரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம், 2வது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். 6188 சதுர கிலோமீட்டர், அவ்வளோ பெரிய மாவட்டம். இந்த பக்கத்தில் தூசின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த தூசின்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து காஞ்சிபுரம் 5 கிலோமீட்டர் தான். ஆனால் தூசி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு. இதே தூசியிலிருந்து திருவண்ணாமலைக்கு போனா 116 கிலோமீட்டர் போகணும். இந்த எல்லையிலிருந்து அங்கே செங்கம் தாண்டி அந்த பக்கம் போனோம்னா கிட்டத்தட்ட 152 கிலோமீட்டர் போகணும். இதுவாயா நிர்வாகம்? இதுல 8 தொகுதி இருக்கு. இவ்வளவு பெரிய மாவட்டத்தை ஏன் உங்களால பிரிக்க முடியல? இதே திருவண்ணாமலையில வடக்கு பகுதி எடுத்துக்கங்க. அங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாவட்டம் வேலூர் மாவட்டமா இருந்தது. இன்னைக்கு எங்கள் போராட்டத்தினால் அங்கே வேலூர் 3ஆக பிரிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம். அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டம் கிழக்கு பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டமா இருந்து இன்னைக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் விழுப்புரம் மாவட்டம், இன்னைக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக திருவண்ணாமலை மாவட்டம் சுத்தி உள்ள அத்தனை மாவட்டங்களை பிரிச்சுட்டாங்க. எதுக்கு திருவண்ணாமலை ஏன் பிரிக்காம வச்சுக்கிற? ஏன்? இந்த ஏழுமலை வஜ்ரவேலு அவரால, அப்போ ஒரு தனி நபரால இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படணுமாயா? எவ்வளோ அகங்காரம் இவங்களுக்கு, எவ்வளவு அகங்காரம், எவ்வளவு திமிரு இவங்களுக்கு. இதெல்லாம் நீங்க இந்த கோபத்தை அடக்கி இன்னொரு 6 மாசம் வச்சுக்கங்க. 6 மாதத்தில் 7 மாசமா 5 மாசத்துல எல்லாம் முடிஞ்சிடும். நீ கவலைப்படாத. ஏன்னா இதெல்லாம் நீங்க அந்த கோபம் இருக்கணும், அப்படியே இருக்கணும். இவர் நினைச்சிட்டு இருக்காரு, ஒரு குறுநில மன்னர் நினைச்சிட்டு இருக்கிறார். இவர் இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்ல, பக்கத்து மாவட்டம், அந்த மாவட்டம் இன்சார்ஜ், இந்த மாவட்டம் இன்சார்ஜ், என்ன எதுக்கு பெரிய மூட்டை தூக்கிட்டு போவார். அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதில் 1 கூட திமுக வெற்றி பெறக்கூடாது. அதில் ஒரு தொகுதி கூட திமுக வெற்றி பெறக்கூடாது. முடியுமா? செய்வீங்களா? என் தம்பிங்க முடிவு பண்ணா அதை யாரால மாற்ற முடியாது. ஏன்னா அவ்வளோ ஆதங்கம் எங்களுக்கு, அவ்வளோ கோபம் இருக்குயா. இந்த மாவட்டத்தில் என்னத்தையா இருக்கு? இந்த மாவட்டத்தில் என்ன முன்னேற்றம் இந்த மாவட்டத்தில் இருக்கியா? வானம் பார்த்த பூமி. அதே வேளையில் இந்த மாவட்டத்தில் தென்பெண்ணையாறு இருக்கு, செய்யாறு இருக்கு, பக்கத்து மாவட்டத்தில் பாலாறு இருக்கு. எனக்கு மட்டும் அந்த அதிகாரம், ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா நான் பாலாறு, தென்பெண்ணையாறு, செய்யாறு, துறிஞ்சலாறு, இந்த ஆத்து எல்லாத்தையும் என்னால் இணைக்க முடியும். இது சாதாரண விஷயம். சாதாரண அவ்வளோ தண்ணி தென்பெண்ணையில் கடல்ல போயிட்டு இருக்கு, தண்ணி போயிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டு 130 TMC, அதுக்கு முந்தைய ஆண்டு 30 TMC, அதுக்கு முந்தைய ஆண்டு 12 TMC. அதுல கிட்டத்தட்ட 2 TMC வச்சுக்கிட்டா இந்த ஒட்டுமொத்த பகுதி எல்லாமே செழுமையாக்க முடியும். செய்யாறுல எப்பயாவது தண்ணி போகும். ஆனா இந்த தென்பெண்ணையும் செய்யாறு நினைச்சீங்கன்னா வருஷம் முழுவதும் தண்ணி வரலாம். ஆக இதுதாயா திட்டம், இதுதாயா வளர்ச்சி, இதாயா வேணும், இதாயா நீர்ப்பாச திட்டங்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு நீர்ப்பாச திட்டத்தை கூட நிறைவேற்றவில்லை, ஒன்னத்தை கூட நிறைவேற்றவில்லை. வெட்கக்கேடியா நீங்க, வெட்கக்கேடு. ஆக இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும், நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். இதை நான் சொல்லியிருக்கிறேன்ல, இவ்வளோ வாக்குறுதிகள். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.